இங்கே சிரஞ்சீவி என்ன பண்ணுறாரு, மனசு கஷ்டத்தோடையே இருக்காரு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதே அவருக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குது. பாவம் அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம விஜயசாந்தியோட குடும்பம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து அவங்க அண்ணனை நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜயசாந்தி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம குடும்பத்தை அண்ணனோட வந்து ஸ்தானத்துலேருந்து நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு கிளம்புறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கரெக்டாக கிளம்புறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி வேலைக்கு போகிறோமா, இல்லைடி நீ படிப்பே முடிக்கலையே, படிப்பு முடிச்சா தானடி போக முடியும்னு. இல்லைம்மா, எனக்கு படிப்பு முடிகிறதோட நம்ம வீட்டு சூழ்நிலை தான் முக்கியம், வீட்டு வருமானம் தான் முக்கியம். அண்ணன் இருக்கும்போது என்கிட்ட சொல்லிச்சுமா, நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு, ப்ளீஸ்மா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரிடின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லா இடத்துலையும் வேலை தேடி அலையிறாங்க. நம்ம வந்து விஜயசாந்தி பார்த்தா எங்கேயுமே வேலை தர மாட்டாங்க. டிகிரி நீ கம்ப்ளீட் பண்ணலையேம்மா, எப்படிமா வேலை தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிடுறாங்க. அதனால் விஜயசாந்தி என்ன பண்ணுறது, மனசு கஷ்டத்தோடு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆள் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக விஜயசாந்தியோட கண்ணுக்கு வந்து அந்த வந்து நம்ம சிரஞ்சீவி மாதிரியே தெரியுது. ஓ, நீதானா என் குடும்பத்தை நாசம் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்துட்டு சந்தோஷமாக குடிச்சிட்டு வரியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னா சொல்லிட்டு அடிச்சிட்ருக்காங்க. இங்கே சிரஞ்சீவி வந்து மருத்துவ வந்து சோதனைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க வண்டியில். அப்போ கரெக்டாக அந்த சீனை வந்து பார்த்துட்றாங்க. இந்த மாதிரி அடிச்சிட்ருக்கிறத, இந்த பொண்ணு ஏன் இந்த ஆளை போட்டு அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படி சொல்கிறாங்க. ஏன்ப்பா நிற்கணும்னு, இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் சார், என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்க. கையில் வந்து விலங்கு போட்டிருக்காங்க சிரஞ்சீவி கையில். அவர் வந்து போயிட்டு அந்த கேட்குறாரு, ஏம்மா இந்த ஆளை போட்டு அடிச்சிட்ருக்க, என்ன நினச்சி அடிச்சிட்ருக்கியா அப்படி. ஆமாம், நீ ஒன்றை நினச்சி தான் அடிச்சிட்ருக்கேன். அப்போ என்ன அடி, எதுக்கு தேவையில்லாமல் அப்பாவி ஜனங்களை அடிக்கிற. ஆமாம்மா, ஒன்று தான் அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து அவர்கிட்ட சாரி கேட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு, எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக அடிச்சிட்ருக்க, பின்ன ஒன்றால் தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை, வேலை தேடி கூட வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது, அந்தளவு ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிரஞ்சீவி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இங்கே பாரு, வேலை நம்மளை தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது, நம்ம கையிலே வேலை இருக்கும், அது என்னன்னு நம்ம தான் யோசிக்கணும். அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க விஜயசாந்தி. நீ சொல்கிறது எனக்கு புரியல, அதுவும் நீ சொல்கிறது நான் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நீ கோபத்தில் இருக்க, நல்லா நிதானமாக யோசனை பண்ணி பாரு, உன் கையிலே வேலை இருக்குது, நல்லா யோசனை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி சொல்லி திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஆட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஆட்டோவை பார்த்துட்டு விஜயசாந்தின்ற பேரோட ஆட்டோ விஜயசாந்தின்ற பேர் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ யோசிக்கிறாங்க விஜயசாந்தி என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா வந்து நம்ம பிள்ளையும் போயிட்டான், அதே மாதிரி ஆட்டோவும் இல்லை, அந்த ஆட்டோ பார்த்தாவது நம்ம பிள்ளை இருப்பான்னு நினச்சிருப்பேன் அப்படின்னோடனே, ஆமாம் இல்லை, அண்ணனோட ஆட்டோ வந்து ஸ்டேஷனில் இருக்கல, போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை போய் கேட்டு பார்க்குறாங்க ஸ்டேஷனில். இல்லைம்மா தர முடியாது ஆட்டோவை, ஏன்னா வந்து கேஸில் இருக்கலாமா, இப்போ எதுவும் பண்ண முடியாது, கேஸ் முடியாமல் எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த ஆட்டோ பாட்டு மனசு கஷ்டப்பட்டு விஜயசாந்தி அழறாங்க. இதை வந்து ஸ்டேஷனில் இருக்க நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, சிரஞ்சீவி பார்த்துறாரு. பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும், இந்த பொண்ணு பாவம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதன்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வச்சு இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஆட்டோவை எப்படியாவது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க அண்ணன்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஆட்டோவை எப்படியாவது இன்ஃப்ளூன்ஸ் பயன்படுத்தி இந்த ஆட்டோவை வெளியே எடுத்து கொடு, அவங்க குடும்பம் பாவம், அந்த ஆட்டோ வந்தால் கண்டிப்பாக பொழைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் கையில் இருக்க காசெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்க காசெல்லாம் இதுக்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்லிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டும் வந்து முயற்சி பண்ணி அந்த ஆட்டோ வந்து சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து ஏற்பாடு பண்ணுறாரு. அதன்படி வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வர வைக்கிறாங்க. நம்ம வந்து விஜயசாந்தி, அம்மா உன் ஆட்டோ நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்சூரன்ஸ் இருக்குது இந்த ஆட்டோக்கு, அதனால் பிரச்சனை இல்லைம்மா, அதை வச்சு நீ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிங்களா, அப்போ கண்டிப்பாக புது ஆட்டோ அதெல்லாம் மாற்றிடலாம் சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்டோவை நல்லபடி வந்து மாற்றி அந்த பொண்ணுக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதையெல்லாம் வந்து கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார் சிரஞ்சீவி. எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க.